என் தங்க பிள்ளையே, நான் தரும் இறுதி வாய்ப்பை இழந்துவிட்டு நீ வருத்தப்படாதே. நீ எதிர்பார்த்த தருணத்தை நான் உன் கையிலே ஒப்படைக்க வந்து இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து பிள்ளையே வருத்தப்படுகிறாய்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னாய். அதன் விருப்பப்படியே உனக்கான நேரத்தை நல்ல நேரமாக மாற்றியமைத்துவிட்டு இப்பொழுது உனக்கு சொந்தமானதையும் உனக்கு உரிமையானதையும் உன் கையிலே ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். வேறொருவரின் வசம் இருக்கும் உனக்கான விஷயத்தில் நான் இப்பொழுது தலையிட்டு அது என் செல்ல பிள்ளைகளுக்கானது என்று உரிமையை விட்டு கொடுக்காமல் உனக்கான வெற்றி வாக்கோடு மட்டுமல்ல, அதையும் நான் உன் கரம் பற்ற வந்து விட்டேன். நீ கண்ணீர் விட்டதையெல்லாம் சேர்த்து என் கையில் பொக்கிஷமாக மாற்றியமைத்திருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்துகிறாய்? நம் கையை விட்டு நழுவி விடுமோ என்று நினைத்ததானே இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேனே, அன்பை கூட ஒரு எல்லைக்கு மேல் அங்கு அச்சுறுத்தலோடு காட்டிவிடாதே என்று. அது கூட அளவோடு இருந்தால்தான் நம் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். நான் அவர் மீது அதீத அன்போடு இருக்கின்றேன் என்று உன் உறவின் மேல் அதீத பாசத்தை வைத்து கொண்டால் உன்னை அறியாமலே அவருக்கு அது தொல்லை என்று தெரியாமல் போய்விடும். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் என்னவென்று எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் அவர்கள் நல்லது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நம்பி இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விபரீதத்தின் விளைவாக அங்கு உனக்கானது உன்னை விட்டு சென்று விட்டதோ என்று நீ நினைக்காதே. நீ தொலைத்த பொக்கிஷமானது மீண்டும் வருமா என்று தானே கேட்கிறாய்? சர்வ நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையை மட்டுமல்ல, உறுதியான வெற்றி வாக்கோடை சொல்கிறேன். 100% மகிழ்ச்சியை அடையத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானது என்று என்னாவிலிருந்து வந்துவிட்ட பிறகும் விடியலின் மகிழ்ச்சியை நான் உனக்கு உணர்த்தாமல் இருப்பேனா? பயமோ பதற்றமோ நீ அடையாமல் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை மட்டும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எதிர்பார்த்த அந்த காரியத்தை முழுமையாக செயல்படுத்து. நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. யார் ஒருவர் உன் வாழ்க்கையில் இனி இதெல்லாம் முடியாது, நீ அவ்வளவுதான் வீழ்ந்து விட்டாய், முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களையும் தாண்டி உன் வெற்றிக்கான தடை அங்கு முடிந்து விட்டதோ என்று நீயே நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் பயணமானது வெற்றி விருட்சமாக வளர்ந்து பெரிய ஆலமரத்தை போல் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது ஏன் பிள்ளையே, நீ அந்த ஆலமரத்தின் விழுதினை பிடித்து மேலே வருவதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? நான் தான் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேனே. நான் தான் உனக்கு ஒவ்வொரு செயலிலும் அதை செய் இதை செய் என்று வழிகாட்டியாக இருக்கின்றேனே. சற்றும் மனம் தளராதே, சற்றும் யோசிக்காதே. உன் சிந்தனையின் செயலிலும் நேர்மை இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, நீ இந்த நிலைமையில்தான் மகிழ்வான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டே இருக்கின்றேன். ஆனால் உன் கண்ணெதிரே சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்த்து நான் அமைதி கொள்ளத்தான் ஆக வேண்டுமா என்று உன் மீதே உனக்கு வெறுப்பாகி கொண்டு இருக்கின்றது. அந்த வெறுப்புகளின் கோபங்களையும் தூர வைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள். நாம் இதற்காக இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கு பிடித்த மான உறவையோ பொருளையோ தேடித்தானே வாடி வதைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கின்றாய்.
அப்படி இருக்கும் பொழுது நானே முடியும் என்ற பொறுப்பில்தான் உனக்கான விஷயத்தை உன் கையில் கொடுத்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சந்தோஷத்தை மறந்துவிட்டேன், மகிழ்ச்சியை மறந்துவிட்டேன் என்று நீ நினைத்து கொள்ளாதே. உன் மகிழ்வான தருணங்கள் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே என்னை அங்கு விட்டு வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றாய்? வெற்றியின் பக்கத்திலே நான் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து விட்டேன். நடப்பதை பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடையாதே. எல்லா வேளையிலும் இந்த சாய்தேவன் உனக்காக இருந்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது நீ யார் ஒருவருக்காக காத்திருந்தாயோ அவரை உன்னை தேடி வந்து உனக்கான பாதையின் பயணத்தில் அங்கு இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று என் அன்போடும் கட்டளையோடும் அவர் செய்வதற்காக வந்திருக்கும் போது அவரை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. நீயோ நினைக்கலாம், எப்படி அப்பா நான் அவரை அடையாளம் கண்டு கொள்வது என்று? நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் காதில் வாங்கி கொண்டு தானே இருக்கின்றாய் என் பிள்ளையே. அந்த விஷயத்தோடு அந்த உறவானவரை ஒப்பிட்டு பார். யார் உன் மீது பாசமாகவும் யார் உன் மீது அக்கறையும் தாண்டி யார் ஒருவர் உன் மீது கண்டிப்போடும் இருந்து கொண்டு இருக்கின்றாரோ அவரை உனக்கானவர் என்று நீ நிலை பெற்றுக்கொள். நீ நினைத்ததை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று எதிர்பார்க்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையின் தருணத்திலே உனக்கான வெற்றி பயணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனதில் எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். நீ நினைத்ததும் நினைத்த மாத்திரத்தில் நான் நல்லவா நடத்தி தரப்போகிறேன். சோகம் என்று சோகத்தோடு இருந்த நாட்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியின் பாதையில் பயணிக்க இப்பொழுது அடியெடுத்து வைத்து விட்டாய். இனியும் நான் உன்னை ஒன்றும் செய்யவே போவதில்லை. ஏனென்றால் நான் வைத்த சோதனையிலும் வேதனையிலும் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியடைந்து விட்டார்கள். அந்த விஷயத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு எதுவுமே கிடைக்காதோ என்று மட்டும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. எல்லாம் கிடைக்கத்தான் போகிறது, அதுவும் நல்லதாகத்தான் கிடைக்கப் போகிறது. அதுவும் என் சாய்தேவன் இருக்கும் பொழுது எனக்கு வெற்றியை தான் தரப்போகிறார் என்பதில் உறுதிபட நீ நினைத்துக்கொள். உன் மாற்றம்தான் உன் வாழ்க்கையின் தேடலுக்கான அஸ்திவாரமாக இருக்கப் போகிறது. முதலில் உனக்கான வெற்றி கிடைக்கவில்லை என்றவுடனே உன்னை நீயே மாற்றிக்கொள். உனக்கு மகிழ்வான தருணத்தை ஏற்றுக்கொள். வீட்டிற்குள்ளே முடங்கிவிட்டால் எனக்கு சந்தோஷம் இருக்காது, மகிழ்வான விஷயம் இருக்காது என்று எண்ணாதே. வீட்டிற்குள் இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் சில நல்ல நிகழ்வுகளையும் நடத்தியிருப்பாய். அதை எண்ணிக்கொண்டே இரு. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தாயோ அவரை உன் வாழ்க்கையை துளங்கவே நேரம் வந்து விட்டது. வெற்றி உன் வசமாகும் பொறுப்பை மட்டும் நீ தட்டி கழித்து விடாதே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.